சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீதிமானாய் நிற்பது என்பது நாம் நம்முடைய இரட்சிப்பின் அனுபவத்தோடு நிற்பதே. அதாவது மறுபடியும் பிறந்த அனுபவத்துடன் தேவனுடைய பிள்ளையாய் அவருக்கு முன்பாக நிற்பதே. ஆம், நாம் எப்படி ஜெபிக்கின்றோம், எப்படி ஆராதிக்கின்றோம், எவ்வளவு கொடுக்கின்றோம் என்பதை காட்டிலும் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் இருக்கின்றோம் என்பதையே தேவன் பார்க்கின்றார். வேதாகமத்தில் தேவன் ஜபங்களையும் உபவாசங்களையும் ஊழியங்களையும் காணிக்கைகளையும் விமர்சித்து புறக்கணித்த சம்பவங்கள் உண்டு. ஏனென்றால் அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நாம் எப்படி இருப்பது அவருடைய சித்தமோ அதற்கு முக்கியத்துவம் தராமல் நாம் வேறு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் அது அவரை பிரியப்படுத்தாது. எனவே தேவ பிள்ளைகளே, தேவனை பிரியப்படுத்தும் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். அப்பொழுது நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.